Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல RRB group D கான 4th batch வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் batch வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த batch வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. செகண்ட் batchும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. தேர்ட் batchல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து 5th வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு group D யோட 4th batchல ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 4th batch நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி சாட்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. அகைன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நாம 19/5/2025 அதாவது இன்னைக்கு மண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா பேட்ச் வந்து இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதனால ஃபைனலா இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்க இன்னும் குரூப் டி யோட 4th பேட்ச் அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா குரூப் டி எக்ஸாமுக்கு 120 டேஸ் வந்து டைம் இருக்கு. உங்களுக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல தான் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? சோ இன்னும் கோர்ட் கேஸ் எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நவம்பரே ஆகிரும். ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரமா வருது அப்படின்னா அக்டோபர்ல எக்ஸாம் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நவம்பர்ல உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கும். சோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 120 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 120 டேஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் டி எக்ஸாமில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்க 50% என்ன கொடுத்துருக்கோமோ நம்ம கிளாஸஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் ஒரு 50% ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? அதனால் இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 120 டேஸை உங்களுக்கு 14 வீக்ஸ் + 5 வீக்ஸ்ன்னு பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு 14 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகே, சோ சண்டே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து சண்டே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் கொடுத்துருவோம். அகைன் நீங்க அடுத்த வாரம் செகண்ட் வீக்ல என்ன படிக்கணுமோ அது எல்லாமே படிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய சாட்டர்டே இது பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் வீக், ஓகே, ஸோ ஃபோர்த் வீக், ஸோ இப்படியே ஒரு 14 வீக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இருக்க 5 வீக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 50 மார்க் இல்ல 55 மார்க் இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேவா? நம்ம சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த டாபிக் எல்லாமே நம்ம வீக்காக இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதுக்கப்புறம் கிடைக்கும். அந்த வீக்கான டாபிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம்னா எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை செகண்ட், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உருவாகும். அடுத்து இருக்கக்கூடிய 5 வீக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த ஃபுல் டெஸ்ட்டில் விடக்கூடிய தப்பு எல்லாத்தையுமே சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும்போது ஃபைனலா 5 வீக்ஸ் முடியும் போது உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 85 to 90, அதாவது ஒரு 85க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நீங்க 70க்கு மேல குரூப் டில ஸ்கோர் பண்ணிட்டாலே ஈஸியா உள்ள போயிடலாம். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 100க்கு 50 மார்க் எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகே, இதை விடவும் கம்மியா தான் கட் ஆஃப் இருக்கும். சிசிஏ கேண்டிடேட் ஒரு 50 மார்க் இல்லைன்னா ஒரு 40 மார்க் எடுக்கிற மாதிரி படிச்சிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடி இருக்காது. மற்ற கேண்டிடேட் ஒரு 70 மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி இருக்கும். அந்த பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்கில் 30 கொஸ்டின். ஓகே, இதில் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்க முடியும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், இந்த சயின்ஸ்லேயே உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் தியரி கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி. இதை ரொம்ப நல்லா நம்ம சிபிஎஸ்சி லெவல்ல நம்ம ஆப்ல வந்து டீச் பண்ணிருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இந்த 25க்கு உங்களால ஒரு 20 to 23 வரைக்கும் மார்க் வாங்க முடியும். ஈஸியான பேப்பரா இருந்தா ஒரு 23 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே கொஞ்சம் டஃப்பான பேப்பர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 19 to 20 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் வந்து இருக்கும். சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு டஃப்பா இருக்கும், சில பேருக்கு மாடரேட்டா இருக்கும். ஓகேவா? பட் இப்போ இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த 85க்கு மேல எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
பிஇடி இருக்கும். பிஇடியில் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. பட் இந்த டைம் உங்களோட குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டைம் நீங்கள் 10th வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ 4th பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கான பிளான் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். லைவ் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் 10:30 to 11:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் இருக்கும். ஓகே, டெய்லி லைவ் கொடுத்துருவோம். நம்ம லைவ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது ப்ளஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ்ல கொடுத்துருக்குது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா இந்த குரூப் டி எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் ரயில்வேல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏஜ் பார் ஆயிருக்கும். எனக்கு 38 இயர்ஸ் ஆயிருச்சு மேம், என்னால் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ண முடியாது, இந்த ஒரு சான்ஸ் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500. ஓகேவா? ஸோ ஆல் இன் நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே 1 year வேலிடிட்டியில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதுக்கடுத்தும் இன்னும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண போறீங்க. குரூப் டியா அசிஸ்டண்டா உள்ள போன பிறகும் ஜிடிசி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதணும், என்டிபிசி எக்ஸாம் எழுதணும், அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎலோடது எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாसेस எல்லாமே கொடுத்திருப்போம். அதனால தான் 18 வயசுல உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இத லைஃப் டைம் வேலிடிட்டியா சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதே இது லாஸ்ட் சான்ஸ், இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் என்னால எந்த எக்ஸாமும் எழுத முடியாது, எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சுங்கிற ஸ்டூடெண்ட் 1 year வேலிடிட்டியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணதான் மண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் மண்டே, ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா June 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் என்டிபிசிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இதில் 1000+ டெஸ்ட் வந்து கவர் பண்ணுவோம். சிபிடி 1ஓடதும் கவர் பண்ணுவோம், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதோட ஆஃபரும் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து சனிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். நீங்க இன்னும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட ரேங்க், மார்க் எல்லாமே பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணணும், இந்த குரூப் டியோட 4th பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணுங்க. அதே இது நீங்க 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம 4th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் 4 நாளா இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இன்னையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட டெஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 60, 65 இந்த ரேஞ்சில வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 4 மாசம் உட்கார்ந்து கண்டினியூஸா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் பாத்தீங்கன்னா 85க்கு மேலவே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 4th பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கரெக்டா கொடுக்குற பிளான் படி 14 வீக்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிசிஏ கேண்டிடேட்டுக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டைம் தான் 10th குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னா web.classplusapp.com இந்த லிங்க்குள்ள வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். இதில் BQJJE என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஓகே, ஸோ அந்த OTPயை இந்த இடத்துல நீங்க என்ட்ரு பண்ணுங்க.
ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்ததும் டேரெக்டாக நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபோனில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யுவர் பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ன்னு அந்த கோர்ஸ் வந்து காட்டும். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் ஆர்ஆர்பி என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கும். அடுத்து என்டிபிசி லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷுக்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இங்கே எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்ட்னா இதை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த கொஸ்டின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் டெஸ்ட் கொடுங்க. சப்மிட் டெஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன். ஓகேவா? ஸோ உங்கள் மார்க் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் செக் பண்ணுறதுக்கு வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு கீழேயே உங்களுக்கு டீட்டெயிலான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் ஓப்பன் ஆகும். ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். அது மாதிரி ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து படிக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு 1 week பிஃபோர் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா June 5 என்டிபிசியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நின்றுட்டு மேம் இந்த 10 days என்னால் கிராஜுவேட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, என்டிபிசியோட கிராஜுவேட் கிளியர் பண்ண முடியுமா, அதுக்கு நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், லாஸ்ட் 10 daysலையோ லாஸ்ட் ஒரு வாரத்துலையோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் போடலாம் 10 நாளையில் ஆர்ஆர்பி என்டிபிசியை வெல்வது எப்படின்னு. 10 நாள்லாம் யாராலையும் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா 0 லெவலில் இருக்காங்க அப்படின்னா 10 நாள் மட்டும் படிச்சுட்டு அது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம். ஓகேவா? சினிமாவில் மட்டும்தான் ஓவர் நைட்டில் ஹீரோ படித்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இல்லை ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்குவார். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? 4 மாதம் கண்டினியூஸாக உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். அதுக்காக தான் நான் குரூப் டி எக்ஸாமுக்கு இப்பவே படிங்கன்னு சொல்றேன். ஓகே, என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு என்னால பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நீங்க இதுக்கு முன்னாடியே படிச்சு ரெடி ஆகியிருந்தீங்கன்னா. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய 10 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து நீங்க கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க, என்டிபிசிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது கோல்டன் டேஸ். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டேன். ஸோ இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லையும் யூடியூப்கான நம்ம குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் ப்ளஸ் என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.